different concepts. Especially first concept is nothing but in measurements order of accuracy. அதாவது ஆர்டர் ஆஃப் அக்யூரேசியில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த நீட் ஜேடபிள்யூக்கான உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் செஷனு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் அக்யூரேசி, டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இது மாதிரி ஏதோ ஒரு மெயின் கான்செப்ட்ஸாக நம்ம பார்க்கும்பொழுது அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுது இந்த ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் கான்செப்டில். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா இந்த ஆர்டர் ஆஃப் அக்யூரேசியில் சப்போஸ் கன்சிடர் எக்ஸ் இஸ் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா எரர் இன் தட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் del x which is nothing but least count. The order of least count of the particular measuring device. ஓகேவா? சரி, இப்போது ஃப்ராக்ஷனல் எரர் ஆர் proportionate error and also called as relative error is nothing but del x by x அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? எதர் ஃப்ராக்ஷனல் எரர்னு கேட்கலாம், ப்ரொபோர்ஷனல் எரர்னு கேட்கலாம், இல்லை ரிலேட்டிவ் எரர்னு கேட்கலாம். ஆல் இஸ் நத்திங் பட் del x by x. and percentage error del x by x into 100%. ஓகேவா? என்ன மாதிரி பண்ணலான்னா ஒரு ரேடியர் கொடுத்தாங்கன்னா கூட ரேடியரை இன்ட்டு 100% அப்படிங்கிறது தான் அந்த பெர்சன்டேஜ் எரர். தென் எரர் இன் சம், அந்த எரர் கான்செப்டை கன்சல்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து தியரிட்டிக்கல் பார்ட்டில் வந்து அந்த கன்சல்டேட் பண்ணும்பொழுது தான் இது வந்து நீட் ஜேடபிள்யூக்கான நோட்ஸ் ஹிண்ட்ஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன்ஸை பேஸ்ட் பார்க்க போகிறோம். அது வெவ்வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்டையர் கான்செப்டே கிளியர் ஆகணும் அப்படிங்கிற எய்மோட தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். எரர் இன் சம் ஈக்குவல் சப்போஸ் கன்சிடர் a quantity a equal to x plus y. Then relative error del a by a equal to del x plus del y by x plus y. Then error in difference, suppose consider the quantity a is nothing but x minus y அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. Then relative error in a equal to del a by a equal to del x plus del y divided by x minus y. சம்முக்கு டினாமினேட்டரில் x plus y வரும்போது டிஃபரன்ஸுக்கு டினாமினேட்டரில் தான் x minus y வரும், மேலே del x plus del y தான் வரும். தென் எரர் இன் ப்ராடக்ட், தட் இஸ் மல்டிப்ளிகேஷனில் a ஈக்குவல் டு x இன்ட்டு ஒய்னு இருக்கும். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் x அண்ட் y ஈக்குவல் டு a அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென் எரர் இன் a, ரிலேட்டிவ் எரர் இன் a ஈக்குவல் டு del a by a ஈக்குவல் டு del x by x plus del y by y. Similarly, error in division also the same, a equal to x by y அப்படின்னா that is ratio between x and y. இதுக்கு வந்து del a by a, that is relative error in a equal del a by a equal to del x by x plus del y by y. இதுக்கான டெரிவேட்டிவ் பார்ட்டில் நம்ம தியரியில் பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா அந்த மெயினாக அந்த கான்செப்ட்ஸ்க்கு அந்த நீட் ஜேடபிள்யூக்கான அப்ளிகேஷன் ஓரியன்டடுக்கான அந்த மெயின் ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்துருக்கோம். தென் சப்போஸ் a to the power b to the power அப்படி ஏதாவது சம்திங் எல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா சப்போஸ் கன்சிடர் a தி குவான்டிட்டி a is nothing but x power p y power q divided by z power r அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா error in a nothing but relative error in a is nothing but del a by a equal to p into del x by x plus q into del y by y plus r into del z by z. That is how the formulas can be used in various different physical quantities. For நோட் 1 அதாவது என்ன ஆர்டர் ஆஃப் அக்யூரேசி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எரர் ஆல்வேஸ்
added, ஓகேவா, and that is error can be added, never cancel, ஓகேவா, never cancel out. அதாவது எரர் வந்து நம்ம என்னென்னா ஆட் பண்ணுவே ஒழிய அதை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அக்யூரேட் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா எரர்ஸ் கேன் பி ஆடட், நெவர் கேன்சல் அவுட். இப்போ அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் கன்சிடர் t equal to 2pi square root of L/G. எப்பொழுதுமே வந்து எரரை வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் டைம்ஸ்லாம் வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ அப்படிங்கிறதால வேரியபிள்ஸ்லாம் வந்து என்னது உங்களுக்கு வந்து அந்த மெஷர்டு வேல்யூவே நமக்கு வந்து என்னன்னா இங்கே லென்த்து தான், ஓகேவா, இங்கே இதுதான் வேரியபிள். அப்போ அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், we have to make corrections, ஓகேவா, அதுதான் அங்கே எரர் அப்படிங்கிறது, இங்கே லென்த்தில் உள்ள எரர் தான். ஸோ தென் இப்போ எரரின் லென்த் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எப்படி எழுதலாம்னா 2pi L/G ஹோல் பவர் 1/2 அப்படிங்கலாம். ஜிங்கிறது ஆக்சிடென்ட் டிகிரி, இது கான்ஸ்டன்ட், 2pi கான்ஸ்டன்ட், அப்போ L தான் உங்களுக்கு பவர் 1/2 வருது. தென் del t/t is nothing but error in type it is only depends upon length மட்டும்தான். then 1/2 del L/L. then suppose surface area of sphere அல்லது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இது மாதிரி கொடுக்கலாம். இப்போ surface area of the sphere வந்து 4pi r square. surface area of a sphere we consider a equal to 4pi r square. இங்கே 4piங்கிறது கான்ஸ்டன்ட், r மட்டும்தான் வேரியபிள், ஓகேவா. that area depends only on radius. then error in area surface area del a by a equal to 4pi கான்ஸ்டன்ட்ல விட்டுறோம். ஸோ இது r ஸ்கொயருங்கிறது 2 del r by r. then volume of the sphere, volume of a sphere v equal to நமக்கு தெரியும் 4/3 pi r cube. then error in volume del v by v, here also volume depends on radius only. 4/3 பைங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், இந்த 4/3 நம்பரு, பைங்கிறது கான்ஸ்டன்ட், depends on only radius, that is r cube is equal to 3 del r by r. suppose consider there are two resistors in series, resistors are in series அப்படிங்கும்போது effective resistance நமக்கு தெரியும், Rs equal to R1 plus R2. then error in and effective resistance del Rs by Rs equal to del R1 plus del R2 by R1 plus R2. இந்த ஃபார்முலா வந்து எப்படின்னு தெரியும் நமக்கு, IA equal to x plus y நடத்தும் பார்த்தீங்களா, அதே தான். அவங்க del A by A equal to del x plus del y by x plus y அதே சிமிலர் தான். தென் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் பேரலல் வச்சுக்கலாம். அப்போ என்ன பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸஸ் ஆர் இன் பேரலல். அப்போது 1/RP ரெசிஸ்டர் பேரலுங்கும் போது எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிப்ரோக்கல் எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. இப்போ இங்கே del RP by RP அப்படிங்கும்போது ஓகே, நம்ம சப்போஸ் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா வேரியபிளுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் மைனஸ், இது பண்ணும்பொழுது இங்கே மைனஸ் del RP RP கிடச்சிடும், ஓகேவா. ஆக்சுவலி மைனஸ் del RP by RP ஸ்கொயர் கிடைக்கும் இங்கே. சிமிலர்லி இங்கே வந்து பார்த்தோன்னா மைனஸ் del R1 by R1 ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே பண்ணும்பொழுது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ del R2 by R2 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இங்கேயும் நெகட்டிவ் காமன் எடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we can get del RP by RP equal to del R1 by R1 square plus del R2 by R2 square. This is the relative error in resistors are in parallel. Effective resistors உள்ள relative error, ஓகேவா. அது என்னன்னா அந்த எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கும் பொழுது அதில் உள்ள relative error நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் நோட்ஸ் பார்த்தோம், அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போது அந்த ஆர்டர் ஆஃப் மெக்னிக்ஸில் வந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், ஓகேவா. நீட் ஜேஇ பேஸ்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம். A physical quantity P is given by P equal to A cube B square by D into root C.
the percentage error in the measurements of A, B, C and D respectively are 1%, A ல 1%, B ல 3%, D ல 4% and C ல வந்து 3% respectively கொடுத்துருக்காங்க. Maximum percentage error in the quantity P கேட்டிருக்காங்க. Options also given. ஸோ பார்த்தோம் அப்படின்னா percentage error அப்படிங்கும்போது del P by P into 100%, that is percentage error in the quantity P equal to A cube அப்படிங்கும்போது 3 into del A by A plus B square, so 2 into del B by B plus இங்கே வந்து D மட்டும்தான் இருக்குது, ஸோ del D by D into root C போது C power 1/2, so 1/2 del C by C into 100%. இப்போ நான் எல்லாத்துக்கும் காமனாக 100% அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அப்படிங்கிறதால அதாவது 3 into del A by A into 100% வரும். அதே மாதிரி 2 into del B by B into 100%, del D by D into 100%, 1/2 del C by C into 100% வரும். ஸோ காமனாக எடுத்துருக்கும். இப்போ அது ஒவ்வொன்றுக்கும் போட்டோம் அப்படின்னா 3 முதல்ல இதுக்கு வந்து del A by A into 100% அப்படிங்கிறது வந்து என்னென்னா 1% ப்ளஸ் 2 del B by into 100% அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பிக்கானது வந்து என்னென்னா 3% கொடுக்குறாங்க. ஸோ 2 into 3% ப்ளஸ் டிக்கு வந்து 3% கொடுத்துருக்காங்க. ஸோ del D by D into 100% அப்படிங்கும்போது 3% ப்ளஸ் 1/2 into del C by C into 100% அப்படிங்கும்போது சிக்கான அந்த பர்சன்டேஜ் எரர் வந்து 4%. இங்கே கேன்சல் ஆகும்போது இங்கே 2% தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 3 into 1 3% ப்ளஸ் 2 into 6 6%, that is 2 into 3 வந்து 6% ப்ளஸ் 3%, that is for இந்த டிக்கான அந்த வேல்யூ ப்ளஸ் 1/2 into 4% வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணும்போது 2% கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 6 + 3 + 2% அப்படிங்கும்போது 3 + 6 9, 9 + 3 12, 12 + 2 14%. So percentage error in P is nothing but 14%. So option D is the correct answer. இப்போ நம்ம இதுக்கான ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நோட்ஸாக கொடுத்துட்டோம். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படியெல்லாம் வந்து வருமோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது குவான்டிட்டிஸ் கரஸ்பாண்டிங் குவான்டிட்டிஸை பார்த்துட்டோம். மேலே எக்ஸ் ஏ இது மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து செட் ஆஃப் நோட்ஸ் கொடுத்துட்டோம். அதை பேஸ் பண்ணி எப்படி குவான்டிட்டிஸ்க்கான அந்த ஃபார்முலாஸ் எப்படியெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அடுத்தது அதுக்கான நியூமெரிக்கல், ஓகேவா? அது நோட்ஸு அப்ளிகேஷன் நியூமெரிக்கல் இதே மாதிரி பேஸ் பண்ணி கன்சிக்யூட்டிவாக என்னென்னா ஒவ்வொரு கான்செப்ட்டும் பார்க்க போகிறோம். த்ரூ அவுட் தட் இஸ் கான்செப்ட் ப்ளஸ் ஒன் கான்செப்ட்ஸ் ஹோல் கான்செப்ட்ஸ், அதேமாதிரி +2 கான்செப்ட்ஸ் ஹோல் கான்செப்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் நீட் டபிள்யூ அண்ட் எய்ம்ஸ், ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான இந்த மாதிரி செப்ரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.